மெய், களஞ்சியம், சிம்பிள் இந்த 3 அறக்கட்டளைகள் சார்பாக எங்களுக்கு செய்த இந்த எல்லா உதவிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை என் சார்பிலும் மான்போர்ட் குடியிருப்பில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் மக்களே. நம்ம வந்து இந்த பல்லாவரமில் 21 பிளைண்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக காய்கறி வாங்கிறதுக்காக நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு. ஏன்னா நைட்டில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். என் கூட வந்து நண்பர் அருண் இருக்கார். எப்படி இருக்கும், அது ஃபுல் லாக்டவுனு, ரொம்ப தீவிரமாக கொரோனா பரவிட்டு இருக்குதான். ஆனால் வந்து மக்களுக்கு இங்கேருந்து தான் காய்கறி சப்ளை ஆகிட்டுருக்கு. சென்னை முழுக்க போகிற காய்கறி எல்லாம் இவங்க தான். எல்லோரும் வேலை செஞ்சால் தான் அடுத்த நாள் காலையில் அவங்களால சாப்பிட முடியும். ஒரு நாள் மக்கள் சாப்பிட்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆட்களும் கூட. ஸோ அருண் இருக்கார். எல்லாம் வாங்கியிருக்கோம். இன்னும் இப்போதைக்கு வந்து வெங்காயம், தக்காளி, என்ன வாங்கணும், கேரட்டு, அப்புறம் இன்னொன்று சவுச்சு வாங்கணும். இது மட்டும் வாங்கியிருக்கோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம அந்த 21 பிளைண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்க போகிற மளிகை பொருட்கள்லாம் இருக்குது. கொடுத்த எல்லாருக்கும், ஆதரவு அளித்த எல்லாருக்கும் நன்றி. இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஃபுல்லாக பேக் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பல்லாவரமில் இருக்க போகிற நம்ம மக்கள், அந்த கண் தெரியாத ஒரு பார்வையற்றோருக்கு நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் தங்கியிருக்காங்க இந்த கோட்ரஸில். ஸோ எல்லோரும் வராங்க. ஒரு 21 குடும்பம், கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேர் இருப்பாங்க எப்படியும். அவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த உதவி போய் செய்ய போகிறது. எல்லா குடும்பமும் இங்கே அரேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. மொத்தம் 21 குடும்பம், அதாவது 60-65 பேர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். வந்து அவங்களுக்கான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம். அதுவும் தெரியும், காட்டுறேன். ஸோ நீங்கள் கொடுத்த காசுக்கு கிடைச்ச பொருட்கள் இதில் வந்து 2-3 அறக்கட்டளைகள் சேர்ந்து தான் செய்கிறோம். ரொம்ப பெரிய பட்ஜெட்டுங்கிறதுனால. அது மட்டும்தான் நல்லா கற்று பார்த்துட்டு முடியாது. இந்த உதவியை செய்ய வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப நன்றி. மெய் அறக்கட்டளை சார்பாக அருண் என் கூட இருக்கார். அப்புறம் தமிழ்ச்செல்வன் சிம்பிள் அறக்கட்டளை. இது வந்து 2 நாள் ஆச்சு இது செய்யறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். மளிகை சாமான், காய்கறி கூட எல்லாருமே இருக்காங்க. மொத்த குடும்பமும் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொண்டாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி அனைவரும்.